Hi everyone. A minus b the whole square equal to a square plus b square minus 2ab இப்படின்ற ஃபார்முலா உடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் உடைய ஏரியா வச்சு தான் நம்ம வந்து டிரைவ் பண்ண போறோம். ஸோ ஸ்கொயர் உடைய ஏரியா ஃபார்முலா வந்து சைடு இன்டு சைடு. அதோட ஒரு சைடு வந்து a அப்படின்ற லென்த் உள்ளதால நம்ம அந்த ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதோட ஏரியான்றப்போ a இன்டு a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்றப்போ இதை ஒரு லென்த்தாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய லென்த் வந்து a அப்படின்ற லென்த்லேருந்து பின்ற லென்த்தை நம்ம மைனஸ் பண்ணோம்னாக்கா ஒரு லைன் கிடைக்கும். ஸோ அந்த லைனை வச்சு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் பவரில் வந்து ஸ்கொயர் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஏரியாவை வந்து டினோட் பண்ணும். ஸோ நம்ம வந்து a அப்படின்றது வந்து ஓவரால் லென்த் உள்ள ஒரு லைனு. ஸோ அதில் வந்து பின்ற லென்த்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த a மைனஸ் பி அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்றது அதோட ஏரியா தான் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதை டயக்ராமில் காட்டுறதுக்கு மாதிரி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து a மைனஸ் பி பி a மைனஸ் பி பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட ஓவரால் லென்த் வந்து ஸ்மால் a அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரீன் கலர் ஏரியாவோட இந்த கிரீன் கலரோட இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்போ நம்ம ஓவராலுடைய ஏரியா கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ரெண்டு ஏரியாவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கிரீன் கலரில் இருக்க வேண்டிய ஏரியா வந்து கிடைக்கும். ஸோ அதனுடைய ஏரியா ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா இது வந்து a மைனஸ் பின்னு இருக்கு. ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதில் லென்த் இன்டூ சைட் பார்த்தோம்னாக்கா a இருக்குது b இருக்குது. ஸோ இது ஏபின்னு வந்துடும். இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இது b இருக்குது, இது a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ a மைனஸ் பி இன்ட்டு பி அப்படின்னு வந்துடும். நமக்கு ஃபைனலாக வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதனுடைய ஏரியா மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. அப்படின்றப்போ நம்ம ஓவரால் ஏரியாலேருந்து இந்த ரெண்டு ரெட் கலரில் ஷேடோ பண்ணியிருக்கிற அந்த ரெண்டு ஏரியாவை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கிரீன் கலரில் இருக்கிற ஏரியா நமக்கு தேவையான ஏரியா வந்து கிடச்சிடும். ஸோ இதை நம்ம வந்து ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓவரால் ஏரியா அதுதான் வந்து ஸ்மால் a ஸ்கொயர் மைனஸ் இந்த ஏபியை மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இதையும் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படியே வந்துடும். இங்கே மைனஸ் பி இன்ட்டு ப்ளஸ் ஏ வந்து மைனஸ் ஏபின்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்றது வந்துடும். ஸோ இதான் வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.